ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இப்போ எப்படி தையல் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு A4 ஷீட்டில் ஒரு லைனு ஸ்கொயரு இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஊசியை வச்சு அந்த லைன்லேயே நூல் இல்லாமல் வெறும் மிஷினில் மட்டும் அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் தையல் நேராக வர்றதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு நிறைய லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போ எப்படி அடிக்கிறேனோ அதன்படி கரெக்டாக பார்த்து அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. கரெக்டாக லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணணும். ஃபுட்டை தூக்கிட்டு பேப்பரை நம்ம ஃபுட்டுக்கு அடியில் வச்சுட்டு அழகாக நீடியில் அந்த லைன் மேலே குத்திட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி விடணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஸ்டிச்சிங் லைன் ஸ்ட்ரைட்டாக வரும். நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைன்லையும் நம்மளால் கர்வ் வரைஞ்சா கூட நமக்கு அந்த லைன் கரெக்டாக வரணும். அது மாதிரி நான் அடிக்கிற மாதிரியே நீங்களும் பேப்பரில் லைன் வரைஞ்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் த்ரெட்டு மாட்ட வேண்டாம். த்ரெட்டு மாட்டாமல் வெறும் நீடில் ஹோல் மட்டும் விழுகும். ஹோல் மட்டும் விழுகிறதுல அதிலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நான் ஒரு 4 லைன் அடிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் எப்படி அடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்கொயர் நான் இதில் ஒரு 4-5 ஸ்கொயர் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்கொயர் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் 4 லைன் நான் கரெக்டாக அந்த லைன்லேயே நீட்டாக அடிச்சிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ ஸ்கொயர்லேயும் நம்ம அடிக்கணும். ஸ்கொயரில் கரெக்டாக அந்த கார்னரில் நீடியில் குத்திட்டு நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த லைன் மேலேயே அடிச்சுட்டே வரணும். லைன் மேலே அடிச்சுட்டே கரெக்டாக எந்த சைடும் இங்கிட்டும் அங்கிட்டும் போகக்கூடாது. கரெக்டாக அந்த கார்னரில் நீடியில் குத்திட்டு பின்னாடி உள்ள ஃபுட்டை தூக்கி அப்புறம் பேப்பரை நவுத்தி திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே தச்சுக்கிட்டே திருப்பக்கூடாது. எப்போதுமே கார்னரில் நம்ம முடிச்சுட்டு திருப்புறோம் அப்படின்னா கார்னரில் நீடியில் குத்திட்டு நம்ம துணியோ எதையோ திருப்பிட்டு தான் நம்ம திரும்ப அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அது மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக நேராக ஸ்டிச் பண்ணிவிட்டு கார்னரில் கரெக்டாக அந்த மூலையில் கரெக்டாக ஊசியை குத்திட்டு ஃபுட்டை தூக்கி விட்டு நம்ம பேப்பரை திருப்பணும். திருப்பிட்டு திரும்ப நம்ம அடுத்த ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சிங்கன்னா நீட்டாக நமக்கு ஸ்கொயர் கரெக்டாக வரும். இதே மெத்தடில் தான் நம்ம கர்வாக இருந்தாலும் லீஃப் டிசைனாக இருந்தாலும் ஃப்ளவர் டிசைன் எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம அப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஸ்கொயர் நல்லா அழகாக நீட்டாக அடிச்சிருக்கேன் பார்த்திங்களா? இதே மாதிரி நீங்களும் ஸ்கொயரையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் அடித்து பார்க்கலாம். ட்ரையாங்கிளும் அதே மாதிரி தான் எப்படி ஸ்கொயர் அடித்தோமோ அதே மாதிரி தான் கரெக்டாக கார்னர்லேயே நீடில் வச்சுட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும். அடிச்சுட்டு நீட்டாக அந்த லைனை விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் எங்கிட்டுமே நமக்கு நீடில் போகக்கூடாது. அப்படி அந்த லைன் ஹோல் கரெக்டாக வந்துருச்சுன்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு த்ரெட்டு மாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இந்த பேப்பர்லேயே தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டிச்சிங் நீட்டாக நல்லா வரும். கார்னரில் எப்போதுமே நீடியில் குத்திட்டு அதை பேப்பரை திருப்பிட்டு தான் நம்ம ஸ்ட்ரைட் லைன் நம்ம அடிக்கணும். இதில் நமக்கு ரவுண்ட் ஷேப் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஸ்கொயர் லைனு ஸ்கொயரு ட்ரையாங்கிளு இந்த ஜிக்ஸாக்கு இது எல்லாமே நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். அது ரொம்ப கஷ்டம். ஜிக்ஸாக்கு நெக்ஸ்ட் நம்ம ஜிக்ஸாக் இப்போ அடிப்போம். ஜிக்ஸாக்கும் அதே மாதிரி தான் முக்கோணம் மாதிரி மேலே கீழேன்னு அடிக்கணும். அதே மாதிரியே இதையுமே அடிச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த கார்னரில் கொண்டு நீடியில் குத்திட்டு இப்போ நான் பேப்பர் எப்படி திருப்புவேன்னு நல்லா கவனிங்க. இப்போ புரியலைன்னா வீடியோவை 1க்கு 2 தடவை திரும்ப போட்டு பாருங்கள். கார்னரில் குத்திட்டு ஃபுட்டை தூக்கி விட்டுட்டு பேப்பரை திருப்பிட்டு ஃபுட்டை இறக்கி விட்டு மறுபடியும் நான் அடிக்கிறேன். இதே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா கவனித்து பாருங்கள். புரியலைன்னா இன்னொரு தடவை கூட நீங்கள் வீடியோவை கவனிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வரும். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக ஃப்ரீயாக டைலரிங் கிளாஸ் கற்றுக்கலாம். நான் அடிக்கிற மாதிரியே நீங்கள் நிறைய தடவை 1 டைம் 2 டைம் இல்லாமல் நீங்கள் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஸ்டிச்சிங் லைன் எப்போதுமே ஸ்ட்ரைட்டாக வரும். ஸ்ட்ரைட் லைன் கூட நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். கர்வு ரவுண்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் இது நல்லா வந்த பிறகு நம்ம இதில் த்ரெட்டு மாட்டி நம்ம த்ரெட்டில் அடித்து பழகலாம்.
நெக்ஸ்ட்டு ரவுண்டு நான் வந்து சும்மா கையில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா ஒரு காம்பஸோ இல்லை ஏதோ ஒரு மூடி இந்த மாதிரி எதையாவது வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சும்மா கையிலேயே ரவுண்டு போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து சின்ன ரவுண்டு அடித்து காமிக்கிறேன். சின்ன ரவுண்டு அடிக்கிறப்ப நல்லா கவனிங்க. நான் மிஷினை வேகமாகவே ரன் பண்ண மாட்டேன். மெதுவாக ரன் பண்ணி ஒரு 2-3 ஸ்டிச்சுக்கு ஒருக்கா நான் லைட்டாக பேப்பரை திருப்பிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் அடிக்கணும். இதுவே பெரிய ரவுண்டாக நம்ம அடிக்கிறப்ப அந்தளவுக்கு நமக்கு டக்கு டக்குன்னு நம்ம அடிச்சிடலாம். ஆனால் சின்னதாக ஏதோ ஒரு இடத்துல ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்றப்ப நம்ம 2 ஸ்டிச்சுக்கு ஒருக்கா ஸ்லோவாக தான் நம்ம அடிக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த ரவுண்டு நம்ம அடிக்கிறேன் பாருங்கள். இது அதை விட கொஞ்சம் பெரிய ரவுண்டாக இருக்குது. ஸ்லோவாக மெதுவாக 2 திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ஸ்லோவாக நம்ம அடிக்கணும். இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் உங்களுக்கு நீட்டாக கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் இது ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ண ரெடின்னு அர்த்தம். ஆனால் மற்றதை விட நீங்கள் ரவுண்டு தான் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரவுண்டு மட்டும் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால் இந்த ரவுண்டை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்கொயர்லாம் கூட ஈஸியாக வந்துடும். ஸ்கொயரே சில பேருக்கு வராது. ஆனால் ஸ்கொயருமே ஈஸியாக வந்துடும் தான். நீங்கள் எந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வரும். அதுவும் இல்லாமல் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும். எந்த ஒரு வேலையும் இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோன்னா தான் நமக்கு நல்லா வரும். இப்போ நான் கொஞ்சம் வேகமாக ரன் பண்ணுறேன் பாருங்க மிஷினை. கரெக்டாக அந்த பெர்ஃபெக்டாக அந்த லைன்லேயே வந்திருக்கு. நம்ம என்ன ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கண் பார்க்கணும், கையும் திருப்பணும். அந்த எல்லா வேலைகளையும் சேர்த்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அடிச்சுட்டேன். நான் ரவுண்ட் அடிச்சிட்டேன் இல்லையா? இதே மாதிரியே நீங்களும் அடிச்சு பாருங்கள். ரவுண்டு, ஜிக்ஸாக் டிசைனு, ஸ்ட்ரைட் லைனு, ஸ்கொயரு அண்ட் ட்ரையாங்கிள் இது எல்லாத்தையுமே ஒரு A4 ஷீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு பேப்பரில், சின்ன பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பேப்பரில் நீங்களே வரைஞ்சி அதில் வந்து அடிக்கடி வரைஞ்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக இலவசமாக எளிய முறையில் ரொம்ப 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 சிம்பிளாக நான் டைலரிங் கிளாஸ் சொல்லித்தரேன். ஈஸியாக கற்றுக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். அதெல்லாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.